என் பேர் உஷா விஜயராகவன். இப்போ தான் கமாண்டோ மென் லவ் ஸ்டோரி மூவியை பார்த்துட்டு வரேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நானும் அதில் ஒரு சின்ன ரோல் கடைசியில் வரேன். எனக்கு இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் மூவியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூவி. ஒரு மெச்சூர்டு தீம், ஆனால் அது நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய மூவி. நார்மலாக கமாண்டோஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏதோ ஃபைட்டிங் படம்னு நினைப்போம். ஆனால் ஃபைட்டிங் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்பில் அந்த காதல் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது அவங்களால, அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே போராட்டம், எவ்வளோ சாக்ரிஃபைஸஸ். நாட் ஓன்லி கமாண்டோஸ், அவங்க பேரண்ட்ஸ் கூட எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அந்த நாட்டுக்கு அவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டிஃபென்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத அருமையாக படம் பிடிச்சிருக்காங்க. அண்ட் கார்த்திக் ராஜாவோட மியூசிக் சொல்லவே வேணாம், அப்படியே மனசை உருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். என்னங்க ஆக்சுவலி ஹீஸ் டன் வெல். அவர் இட்ஸ் அ கண்ட்ரோல்டு ஆக்டிங்னு சொல்லணும். பிகாஸ் ரொம்ப டீசெண்டாக, நார்மலாக என்ன ஒரு கிளாமர் அந்த மாதிரி ஃபைட்டிங் அப்படி இப்படி ரொம்ப இதாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கண்ட்ரோல்டாக டிக்னிஃபைடாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது அனாவசிய டைலாக் கிடையாது, ஒரு ஆபாசம் கிடையாது. அந்த மாதிரி நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆஸ் யூஷுவல் அது காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சட்டில் காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரோபோசங்கரோட பர்சன். ஆக்சுவலி இன்னும் கூட அவரோட இது பார்த்துருக்கலாமோன்னு தோணுது. நல்ல ஜாலி டைப்ஸ். பிகாஸ் இந்த சின்ன காமெடிஸ் இட் மேக்ஸ் ரியலி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். சின்ன சின்ன துணுக்கங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியை கண்டிப்பாக பார்க்கணும். வாழை ஜானகி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, கேட்கவே வேணாம். ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவரும் நல்லா சுப்ரமணி அவரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டாக காஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ தூரம் இது இமோஷன் கொடுக்கணுமோ, எவ்வளோ தூரம் இது பண்ணணுமோ, எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ, கண்டிப்பாக நல்லா கொடுத்துருக்காங்க அவங்க. தேங்க்யூ வெரி மச். ஸ்டோரி ரொம்ப ஒரு அற்புதமான படம். நான் ஒரு 2 days முன்னால் ஃபேஸ்புக்கில் இந்த கதையோட தீமை பற்றி படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படிலாம் கூட நடக்குதான்னு. ஆனால் இதை இன்றைக்கி பார்த்தா இந்த படத்துலேயே இது ஒரு தீமாக எடுத்திருக்காங்க. இது உண்மையாலுமே நடந்த கதைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப 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 அற்புதமான ஒரு விஷயங்க. லவ்வை இந்த மாதிரி ஒரு பரிமாணத்தில் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். எத்தனையோ லவ் ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் கமாண்டோஸோட ஸ்டோரிஸுங்கும் போது அது ரொம்ப மிலிட்ரி சம்மந்தமாக சண்டை காட்சிகள் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பரிமாணத்தில் இந்த படத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, நினச்சி கூட கற்பனை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதைக்களம், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அன்பரசு சார் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் கிளாஸான படங்க. மொத்தத்தில் எல்லாமே பாடல் காட்சிகளும் அவங்க எடுத்த இடமும் சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இமோஷ்னல் கேரக்டர்ஸ் பண்ணவங்களும் சரி, இந்த பொண்ணோட அப்பா அம்மாலாம் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹீரோவோட அப்பா அம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. எல்லாருமே அவங்கவுங்களோட ரோலை அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஒரு நல்ல ஒரு தீமாயும் எடுத்துகிட்டு போகலாம் மனசில். ஓ, காதலுக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கா, இவ்வளோ ஒரு ஆழம் இருக்கா அந்த காதலில். ஏன்னா இன்றைக்கி காதலுக்கு அர்த்தமே மாறி போச்சு. அந்த மாதிரி ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு காதலை சொல்கிற படம் ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பராக, அவருக்கு என்ன கலக்கல், அவருக்கு கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் முதல்ல நடந்து வர சீனே கம்பீரமாக சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களோட ரோல்ஸ். ரோபோசங்கர் நல்லா தெரியுது, அவர் நல்லா அழகாக சூப்பராக அவருக்கு கொடுத்த அந்த கொஞ்சம் டைமில் அவர் அந்த காமெடி பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் கலகலன்னு அந்த இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் கலகலன்னு நடிச்சிருக்காரு. அவர் நல்லா இருக்கு. கட்டாயம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த ஒரு
வன்முறை காட்சிகள், ஒன்று ஒரு அசிங்கம், ஆபாசமே இல்லையே எங்கள் படத்தில். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. எந்த சீனா? இல்லை, எனக்கு அந்த அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி மனசு மாதிரி இந்த மாதிரி பண்ணுறா பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒத்துக்கிறா பாருங்க, அந்த இடத்துல தான் நிற்கிறாரு டேரக்டர். அது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா லவ்னா என்ன, அதான் சொல்கிறாங்களே படத்துலையே, எல்லாம் இறந்து போனால் அடுத்த மாதமே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு படத்துலையே ஒரு டைலாக் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதான் கதை வந்து மாறுது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். படம் நல்லா இருக்கு. ஒரு இராணுவ வீரருடைய கதை இது. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு புதுமுக இயக்குனர் வித் ஆர்டிஸ்டாக ஹீரோவாக கதை நாயகனாக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சாங்ஸாக இருக்கட்டும், ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லா பாடல்களுமே. பாவலர் வரதராஜன் இளையராஜாவுடைய அண்ணன் மகன் பண்ணியிருக்காரு. மியூசிக் ரீரெக்கார்டிங் வந்து இளையராஜாவுடைய மகன், பெரிய மகன் கார்த்திக் ராஜா பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு இளையராஜாவை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் மாதிரி இருக்குது. அதில் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அவர் ஒரு 6 சாங் வேறு பண்ணியிருக்காரு. எல்லாம் பேத்தா சாங்ஸ், மெலோடி சாங்ஸ், எல்லாமே ரொம்ப பெட்டராக இருக்குது சார். ஃபேமிலியோட குடும்பத்தோட தியேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த படம். ஒரு புது முயற்சி, ஒரு காதலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் ஒரு இராணுவ வீரரோட. நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு சார், பண்ணியிருக்காரு. இன்னும் இது அடுத்தடுத்து நல்லா சிறப்பாக பண்ணுவாருங்கிற நினைக்கிறேன். சார், ஹீரோவோட ஃபாதராக நம்ம சூப்பர் குட் சுப்ரமணி இறந்துட்டார். அவர் இயற்கையான இயல்பான ஒரு நடிப்பு இருக்குது. அம்மாவா வாழை ஜானகி, அவங்களுக்கு சொல்லவே வேணாம், விருது பெற்றவங்க. அவங்களுடைய நடிப்பு வந்து அது நம்ம அது பாராட்டணுங்கிற அவசியமே இல்லை. படம் பார்த்தாவே தெரிஞ்சுக்கிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பார்க்குற ஆடியன்ஸ் நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தோட ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட தேட்டர் விட்டு போவீங்க. சார், ரோபோ சங்கர் நம்ம மிஸ் பண்ணுறோம். அவர் இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்துருக்கணும். அவருடைய கடைசி படம் இது. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு உள்ள இயல்போட அந்த நகைச்சுவையோடு பண்ணியிருக்காருங்க சார். சார், நீண்ட இடைவெளிக்கு பிறகு பப்ளு என்ற பிருத்திவிராஜ், அவர் நம்ம வந்து நிறைய கேரக்டர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, ப்ளே பாயாக பண்ணியிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரு. இல்லை ஒரு ஹானரபிள் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக அந்த கெத்தாக அந்த பக்காவான அந்த ஒரு மிடுக்கோட அவர் அந்த ஏஜே தெரியாது, ஒரு யூத்து மாதிரி அவ்வளோ இன்னும் அந்த உடல் அந்த கட்ஸ் குறையாமல் அவருடைய நடையிலிருந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே சிறப்புங்க சார். சார், படம் நல்லா இருக்கு சார். குடும்பத்தோட தியேட்டரில் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நிம்மதியாக ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வருதுன்றது ரீசெண்ட் டேஸில் நடக்கவே இல்லைங்க. எந்த படம் பார்த்தாலும் கொலை குத்து வெட்டு அப்படின்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி, அதுவும் ரொம்ப டச்சிங்காக எங்கேயோ மலைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயத்தை அவர் கனெக்ட் பண்ணி ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பேரண்ட்ஸாக வந்தவங்க அப்படி, ஏன்னா நாங்களாம் அந்த ஏஜுக்கு வந்துட்டதுனால அதை பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரொம்ப டச்சிங்காகவும் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லாரும் கட்டாயம் வந்து பார்க்கணும். ஹீரோ வந்து சான்ஸே இல்லைங்க. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அது அந்த ஜென்டிலாக பண்ணார். அது அந்த இதெல்லாம் ரொமான்ஸ் எல்லாம் ரொம்ப அதாவது முகத்தை சுளிக்க வைக்கிற மாதிரியும் இல்லை, மூஞ்சி ரொம்ப நல்லா இருந்தது. டீசெண்டாக பண்ணார். அவங்க அடுத்து சன்னாக வந்தவங்க அந்த 2 பேர், அதனால துருத்துருன்னு இருந்தது அந்த பொண்ணு. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அதுவும் ஹீரோ வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அப்பா, அவர் அப்படியே ஃபேஸ்லேயே அந்த இது காட்டுறாரு. நல்ல ஒரு அந்த அந்த கமாண்டோன்னு அந்த மிலிட்ரியில் இருக்கிற அந்த லுக்கு, அந்த நடை செம்மையாக இருந்தது சார். அவர் அந்த கண்ணில் அவர் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னோடனே அந்த சந்தோஷத்தை அப்படி காட்டுறாரு. சீசன்டு ஆக்டர்ன்றது நல்லா தெரிஞ்சுது. தேங்க்யூ. யார்? அவர் ஆனால் நடுவில் வந்து கொஞ்சம் தான் தெரிஞ்சார். ஆனால் அவர் நல்லா தெரிஞ்சதுனால அவரையும் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல். கூட்டத்து நடுவில் இருந்தாலும் அவரை தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அவர் தெரிஞ்சார். நல்லா இருந்தாலும் அதை பார்க்குறப்ப மனசு வலிச்சுதோ இவர் இல்லையே அப்படின்னு தெரிஞ்சுது. இருந்திருந்தால் இன்னும் கூட நிறைய அவருக்கு சீன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் குரல். யார்? ஐயோ, சொல்ல மறந்துட்டேனே. நிஜமாக இந்த படத்தில் வந்து மெயின் வந்து
வந்து மியூசிக், பாட்டு, லிரிக்ஸு, பாடினது டெஃபினட்டாக நாங்கள் ஒரு மியூசிக் குரூப்பில் இருக்கோம். அடுத்த மீட்லேயே இந்த சாங்ஸ் எல்லாம் பாடணும்னு முடிவு பண்ணிட்டோம். அவ்வளோ நல்லா இவ்வளோ கிளியராக லிரிக்ஸு காதில் வாங்குற மாதிரி பாட்டுலாம் கேட்குறதெல்லாம் அபூர்வமாக இருக்குது. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாட்டு எடுத்த எல்லா பிக்சரைசேஷன்ஸும் சூப்பராக இருந்தது. லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. வித்தியாசமான கதைக்களம், ஒரு பெரிய கதை, நீண்ட ஒரு படம் என்ன இருக்குது. இது எல்லாம் ஒரு இதாக இருக்குது. மெயின் கதை தான். கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோட ஆக்டிங் புதுசாக சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதே எல்லாத்தையோட முக்கியம் கதை வந்து நல்லா இருக்குது. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் நல்லா தான் இருக்குது. ரோபோ சங்கர் பற்றி வந்து அவர் படத்தில் வந்துருக்காங்க. அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கும்? எல்லாமே இருக்குது. ஓஹோன்றதுக்காக இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது. எல்லாத்தையும் விட மெயின் வந்து கதை வந்து வித்தியாசமான ஒரு கதை. எஸ், ஃபேமிலி, நோ டவுட் அபவுட் இட். எஸ், ரைட். கரு நல்லா இருந்தது. படத்தோட கரு நல்லா இருந்துச்சு. யாருங்க? அவர் ஓப்பனிங் எண்டு வர்றாரு, ஓப்பனிங்கில் வர்றாரு, அப்படியே எண்டு படத்தை வந்து முடிச்சு கொடுக்குறாரு. போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நல்லா ஓவராலாக கரு நல்லா இருக்கு. இந்த கருவுக்காக படத்தை பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி பார்க்கலாம். புரியல. அதாங்க அதுதான் மிலிட்ரி சம்மந்தப்பட்டு அவங்க சொல்கிற விஷயம் வந்து புதுசாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம், நல்ல விஷயத்துக்காக படத்தை ஆதரிக்கலாம். பார்க்கலாம். ரொம்ப நாள் கடின உழைப்புக்கு பின்னால் ஒரு நல்ல காதல் கதையை கொடுக்கணும்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு கமாண்டோவோட லவ் ஸ்டோரி. இந்த கமாண்டோவோட லவ் ஸ்டோரியை நான் இந்த இராணுவத்துக்கும் இந்த நேவியில் இருக்கவங்களுக்கும் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பாருங்கள். இது மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இந்திய வரலாற்றில் இல்லை, உலக வரலாற்றிலே இருக்காது. அவ்வளோ அற்புதமான லவ் ஸ்டோரி, குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய லவ் ஸ்டோரி. இதில் வந்து வல்கர் இருக்காது, பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். இப்படி ஒரு லவ் ஸ்டோரி பண்ண முடியுமான்னு இருக்கும். இது ஒரு ரொம்ப நாள் கனவு மாதிரி சேர்த்து வச்சு தேன்கூட்டில் வந்து தேனி எப்படி தேனை சேர்க்குதோ அது மாதிரி சின்ன சீனாக சேர்த்து ஒரு பெரிய கதையை கொடுத்துருக்கேன். அருமையான கதையை கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் இல்லை, ஹிந்தி படம் இல்லை, இங்கிலீஷ் படம் இல்லை, எந்த ஒரு படத்துலையுமே இப்படி ஒரு கதையை வந்து பார்த்துருக்க முடியாது. நான் கமர்ஷியலாக கொடுக்கலைங்க, நல்ல ஒரு குடும்ப படமாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு லவ் ஸ்டோரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு, இந்த மீடியா கொடுக்குற ஆதரவு தான் இந்த படம் ஜெயிக்கணும். தயவு செஞ்சு உங்களோட பேராதரவை நான் கேட்குறேன், மக்களையும் கேட்குறேன். தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து படம் பார்த்து இந்த படத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. என்னங்க? ஆமாம், இல்லை, இது வந்து உண்மையால் நடந்த சம்பவம் தான். ஆனால் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிட்டில் படித்தேன். அந்த பிட்டு வந்து எனக்கு ஒரு விதை மாதிரி கிடச்சது. அந்த விதையை மண்ணுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காவியமாக கொண்டு வரணும்னு நினச்சி அதை வந்து அழகாக டெவலப் பண்ணிகிட்டே வந்தேன். இது டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து உண்மையான ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆமாம், ரோபோ சங்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அவர் வந்து நான் செய்கிற சின்ன பேமெண்ட்டாக இருந்தாலும் அவரோட யூஸ் ஆகும், அவரோட மெடிசன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்கு பண்ணேன். அதே மாதிரி சூப்பர் குட் சுப்பிரமணி சாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு உதவியாக தான் நான் செஞ்சேன்.
அதே மாதிரி அவங்க இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கும் என்னோடய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம். அவங்க கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. இப்போது அவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், ஷூராக கொடுப்பேன். ஏன்னா அதுக்குள்ள ஸ்கோப் நிறையா இருக்குது. என்னோடய அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். அதுவும் வந்து த்ரூஅவுட் இந்தியா இண்டஸ்ட்ரியை பேசுகிற மாதிரி தான் வைப்பேன். ரொம்ப வித்தியாசமான சப்ஜெக்டாக இருக்கும். இது வந்து காதலுக்கு காவியம் கொடுத்தேன், அது முழுசாக கமர்ஷியலாக கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப கமர்ஷியலாக கொடுப்பேன். நாங்கள் எதிர்பார்க்கலாம். மேபி அடுத்த பொங்கலுக்கு கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். சார் தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி தேட்டருக்கு வந்தேன், தேட்டரு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறதுக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நான் பட்ட கஷ்டமெல்லாம் இதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியெல்லாம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. இல்லை, அமரன் வேறு. அமரன் வந்து ஒரு மிலிட்ரியில் இருக்க வேறு ஒரு மாதிரியான காதல் காவியம். இந்த காதல் மொத்தமாக வித்தியாசமான காதல் காவியம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.